அனைவருக்கும் வணக்கம். அன்னபூர்ணியின் கடைசி பகுதி தாங்க இந்த வீடியோ. மறக்காம நம்ம ஆத்ரகிராஃப் அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்னபூர்ணி கையில இருக்கிற அந்த அட்சய பாத்திரத்த வணங்குறனால இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்குறேன். காசிக்கு போகும்போது அன்னபூர்ணியை வழிபடும்போது மறக்காமல் அந்த அட்சய பாத்திரத்தையும் கண்குளிர பார்த்து வழிபடுங்கள். இது உங்கள் செல்வம் அட்சயமாக வளரும். வற்றாத உணவினை அளிக்கும் அட்சய பாத்திரத்தை ஏந்தி இருப்பதால் தன் சக்தி தேவி அன்னபூர்ணி என்று போற்றப்படுகிறாள். தன்னை வணங்கி வழிபட வருவற்றின் கஷ்டங்களைப் போக்கி வேண்டுவனற்றை அருளும் விசாலாட்சி கருவறை நடுவில் திருவருள் சுருக்கும் திருநோக்குடன் திருக்காட்சி அருள்கின்றார். அனைத்து உயிர்களின் கலப்பையும் நீங்கி நம் தீவினைகளை பார்வையால் போக்கி என்றும் மீளாத இன்ப திருவடியை அளிக்கின்றாள் அன்னபூர்ணி. ஞானம், வைராகியம் போன்ற மோட்ச சாதனங்கள் இரண்டையும் நமக்கு பிச்சை அளிக்கின்றாள் அன்னபூரணி. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.